என்ன முகமா உன் புருஷன் ஃபாரின் போறேன்னு சொன்னானே, போயிட்டானா? 2 மணி நேரத்துல பணம் கேட்டேன், கிடைக்கல. அதனால போகல. அவரு வீட்டுல தான் இருக்கிறாரு. நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட கிட்ட கொடுப்பல. ஆமா ஆமா, உன்கிட்ட கடன் வாங்கினா நீ என் வீட்டுக்கு வருவ. நீ வரும்போதெல்லாம் நான் பல்ல காட்டணும். இது எனக்கு தேவையா? அட போமா, மண்ணு திங்கிற உடம்ப மண்ணு தின்னா என்ன, மனுஷன் தின்னா என்ன? புருஷங்கிற மண்ணு தின்னா பரவாயில்ல, கண்ட நாய்க்கு தின்னாதான் தப்பு. அப்படி திட்டாத முகமா. அவங்க என்ன செய்வாங்க? எல்லாம் சூழ்நிலை தான் காரணம். என்ன சூழ்நிலையோ இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறதே மனுஷங்க தானே. சரி சரி, நான் வரேன். அண்ணே, என்னண்ணே கச்சேரி எதுவும் இல்லையா? இல்லை முத்துப்பாண்டி, கச்சேரி போய் 2 மாசம் ஆகுது. சாப்பாடு கூட கையில காசு இல்லை. அண்ணே, ஒரு நாட்டுல பசியும் பட்னியும் இருந்தா அந்த நாட்டை ஆள்ற மண்ணு சரியில்லைன்னு அர்த்தம்ண்ணே. என்ன முத்துப்பாண்டி, எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவீங்க, இப்ப கலர் சட்டையில வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லண்ணே, வெள்ளை தட்டை போட்டு சும்மா தழுக்கு முழுக்குன்னு போனா முட்டை போட்ட கோழிக்கு பிடிக்கும். பாருங்களேன், கொஞ்சம் மாத்தி கலர் சட்டையை போட்டு சும்மா ஜீன்ஸ் போட்டு சும்மா தழுக்கு முழுக்குன்னு போனோன்னு வச்சுக்கோங்க, முட்டை போடாத வெடை கோழிக்கே பிடிக்கும்ண்ணே. அண்ணே, அத வர பாரு, அவ பேர் தான் மல்லிகா. இவ கருப்பா இருக்கன்ட்டியும் புருஷன் விட்டுட்டு போயிட்டான். என்ன மல்லிகா, தண்ணி முள்ள போறியா? குடு, நான் முண்டு தரேன். குடு, கோச்சுக்காத. எனக்கு தண்ணி மோண்டுக்கு தெரியும், வேலை இருக்கு, விடு. அண்ணா, ரொம்ப தான் செலுத்துக்கிற. என்ன பண்ணி போறான்? கோச்சுக்காத மல்லிகா, உனக்கு உதவி பண்ணலாமேன்னு தான் கேட்டேன். உன் உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்ல. இந்தா வராங்க பாரு பாட்டி, அவங்களுக்கு செஞ்சாலும் உனக்கு ஒரு புண்ணியமா போகும், சரியா? இப்ப நாளை விடு. என்னண்ணா ரொம்ப இப்படி ஓவரா பேசுறா, இவட விடக்கூடாது. வாண்ணே, சாப்பிடலாம். இங்க போயிருவா. என்னண்ணா ஒரு மாதிரி ஆயிட்ட? என்ன முத்துப்பாண்டி, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம போறாளே. அது ஒண்ணு இல்லண்ணே, சேவலை பார்த்தா கோழி ஓடதானே செய்யும். ஆனாலும் அந்த சேவல் விடாது, சும்மா துரத்துட்டே போய் ஒரே அமுக்க. அதே மாதிரிதான் இந்த சேவல். அண்ணா, ஒரு நாள் அந்த கோழிய இந்த சேவல் முடிய சமக்க வைக்கிறேன் பாருண்ணே. பாண்டி, உனக்கு வெயில் படாத இடத்துல ஒரு மச்சம் இருக்கு, அதனாலதான் வெடக்கோழியா வந்து மாட்டுது. அண்ணா, கச்சேரி இல்லைன்னு கவலையே படாதீங்க. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். நீங்க என்ன பண்றீங்கன்னா 2, 3, 4, 5 இதுல 5000 ரூபாய் இருக்கு. நீங்க நாளைக்கு உங்க மயிலை கூட்டிட்டு வாங்க. நம்ம ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்க சூப்பரா என்ஜாய் பண்றோம். ஓகே, நீங்க வாங்க. இன்னைக்கு தேதி 1, சீட்டு கட்டணும். பணத்தோட வரல, விளக்கமாறு பிஞ்சிரும். இன்னைக்கு பாரு, மாமே பணத்தோடதே வருவேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சார்ஜ் ஏத்துறது. சி, இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. நீ போயிட்டு வா, உன்னை வச்சுக்கிறேன். ஓ, கச கச கசன்னு இருக்கு. சி, அது ஒன்றும் இல்லை சார், காத்து பத்தலை, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பாண்டி, பிறநாளுக்கு வர சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லண்ணே, பசங்களோட சரக்கு அடிச்சு செம என்ஜாய். ஒரே டயர்டு, அதனால தான் படுத்துட்டேண்ணே. என்ன பாண்டி, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஆரம்பிச்சிடலாண்ணே. செம்மையா இருக்கணும், சும்மா ஜம்முன்னு ஆடணும். நான் சொன்ன பாட்டை போட்டீங்கன்னா எல்லாருமே ஏஞ்சி ஆடுற மாதிரி இருக்கும். என்ன பாட்டுண்ணே? என் தங்கிய கல்யாணியிலேருந்து பல்ல இழிக்கிறவ. சூப்பர் பாட்டு, இப்போ போடுறேன். பல்ல இழிக்கிறவ, சொல்ல கொடுக்கிறவ, என்ன அரிக்கிறவ, எல்லாம் கடக்கிறவ.
வரட்டா நெல்ல குத்த வரட்டா உலக்க எடுத்து நெல்ல நானும் குத்த வரட்டா அடியே குத்த வரட்டா நெல்ல குத்த வரட்டா உலக்க எடுத்து நெல்ல நானும் குத்த வரட்டா குத்த வர வேணா நீ குத்த வர வேணா நான் உரல கழுவி கவுத்து போட்டேன் குத்த வர வேணா குத்த வர வேணா நீ குத்த வர வேணா நான் உரல கழுவி கவுத்து போட்டேன் குத்த வர வேணா குத்தாம போட்டு வச்சா உரல் என்ன ஆகும் அந்த கவலை உனக்கு எதுக்கு வாய கொஞ்சம் மூடு குத்தாம போட்டு வச்சா உரல் என்ன ஆகும் அந்த கவலை உனக்கு எதுக்கு வாய கொஞ்சம் மூடு குத்த வரட்டா நான் குத்த வரட்டா நல்லா வேலை தூள் கலப்பிட்டம்மா. குத்த வரட்டா ஆமா மணி எங்க இருக்க? சரி வேலை முடிஞ்சிடுச்சா? சரி கொஞ்சம் சீக்கிரம் மேல வா.